உண்மையிலேயே சில தேவ மனிதர்கள் நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறது அப்படியே நடக்குங்க, அப்படியே நடக்குங்க, அப்படியே நடக்கும். ஒருவேளை தாமதிக்கலாம், தாமதமானாலும் நடக்கும், தாமதமானாலும் அது அப்படியே நடக்கும். கைகளை வைக்கிறதான நேரத்தில் நம்ம மேல ஒரு பரிசுத்த ஆவி ஆண்டவர் வச்சிருப்பார் பாருங்க. நம்ம மேல ஒரு அனாயிண்டிங் ஆண்டவர் கட்டளையிட்டு இருப்பார். தேவ பிள்ளைகள் நம்ம மேல வைக்கிற கைகளை வைக்கிறதுனால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. என்னைக்கு தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு போய் தலையை கொடுத்து நிற்க கூடாது. என்னைக்கு தீர்க்க தரிசனம் கேட்டுக்கிட்டு நம்ம என்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது? நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா மாறணும். ஆண்டவரே இன்னைக்கு யாராவது எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? ஐயோ, ஆண்டவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துட்டாலே நமக்கு இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் ஒன்று தாங்காது. அதுக்கடையில் இன்னும் ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்னே நம்ம கேட்குற நிற்கக்கூடாது. ஆண்டவர் எடுத்து பார்க்கணும். இங்கே கண் இங்கே இருந்தாலும் இருதயம் மேலே கனெக்டடாக இருக்கணும். மேலே அவர் என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட கனெக்டட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, எல்லா காரியங்களும் அவரே சிறப்பாக நமக்கு நடத்தி தர அவர் போதுமானவராக இருக்கிறார். மகிமையாக அங்கே இருந்து ஆவியானவர் வருவாருங்க, ஆவியானவர் வருவார், ஆவியானவர் வருவார். அல்லேலூயா. கைகளை வைக்கிறதுனால பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார்.